ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நகை கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்னன்னா, நிறைய பேங்க் இருக்கு. உங்க பகுதியில் இந்தியன் பேங்க் இருக்கலாம், ஸ்டேட் பேங்க் இருக்கலாம், கனரா பேங்க்கு அல்லது பிரைவேட்ல அடகு கடையில் போய் வைக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் இந்தியன் வங்கியில் வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு, இந்தியன் வங்கியில் வச்சா என்ன நன்மை கிடைக்க போகுது என்பது தான் பார்க்க போறீங்க. நீங்கள் வெளியே பிரைவேட்டில் போய் வச்சீங்கன்னாக்கா அதற்கான வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்தியன் பேங்க்ல வட்டி விகிதம் எவ்வளவு, திரும்பி செலுத்தும் கால அளவு என்னன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் நகைக்கான கடன் மதிப்பு எவ்வளோ கொடுப்பாங்க, ஒரு வருடத்துக்கு நீங்கள் இப்போ நகை வைக்கிறீங்கனாக்கா எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் கொடுப்பாங்க, உங்கள் நகையில் இத்தனை சதவீதம் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதற்கான செக்யூரிட்டி எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க, செக்யூரிட்டி என்னென்னா உங்கள் நகை பாதுகாப்பாக இருக்குமா, எங்கே வச்சா பாதுகாப்பாக இருக்கும், இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் நகை வைக்கணும். அப்போ இது முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நிறைய பேங்க் இருக்குது, நகை கடன் வைக்கணும்னு நினைப்போம். அந்த நகை கடனில் எந்த பேங்க்கில் வச்சா நமக்கு நன்மை கிடைக்குன்றது பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பேங்க் இல்லைனா கூட்டுறவு வங்கியில் வைப்பாங்க. கூட்டுறவு வங்கியில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான வட்டி இருக்கும். ஏன்னா இந்தியன் பேங்கை கம்பேர் பண்ண சொல்ல கூட்டுறவு வங்கியிலும் வட்டி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கும். எவ்வளோனா ஒரு 0.5%, அதாவது 50%, 50 பைசா அதிகமாக இருக்கும். நீங்கள் ₹1 வாங்குற வட்டியை பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ₹75 பைசாக்கே வாங்க முடியும் அப்படின்றது இந்தியன் பேங்கோட ரூல்ஸ். அது பேஸ் பண்ணி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா வட்டி பார்த்தீங்கன்னா நகைக்கடனுக்கு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8.75லேருந்து 10% வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 10%ன்றது ₹1 வட்டியே கிடையாது, 90 பைசா வட்டி. அதாவது 85 பைசா அல்லது 90 பைசா வட்டியில் ஒரு நகை கடன் வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் வங்கியில். அதையும் நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா ₹1, ₹1.25, ₹1, ₹1.50 கிட்ட நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 80 பைசாலேருந்து 90 பைசா தான் உங்களுக்கு வட்டியாக இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் திரும்ப செலுத்த கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் வங்கியில் நீங்கள் ஒரு புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. புல்லட் ரீபேமெண்ட்னா நீங்கள் நகை கடன் வாங்கிட்டீங்க, ஒரு வருடம் கழித்து உங்கள் மொத்த வட்டி இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து மொத்த அமௌண்ட்டும் நீங்கள் அந்த வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். அதுவே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இஎம்ஐ ஆப்ஷன், மாதாந்திர திருப்பு செலுத்தும் முறை கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 35 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. 35 மாதம் வரை உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ அமௌண்ட்டு கட்டுங்க சார். நீங்கள் ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போமே, அதுக்கான வட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 ரூபா, 1,10,000 12 மாசமா பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு 9,500 இல்லை 10,000 வச்சுப்போமே, 10,000 மாசம் கட்டுங்க சார் சொல்லுவாங்க. இது 35 மாசம் வரைக்கும் கொடுக்குறாங்க. 35 மாதம் அதிகபட்சம், அதாவது ஒரு வருடத்துக்கு 12 மாசம், 3 வருஷம் வரைக்கும் நீங்க கட்ட முடியும். 3 வருஷம் வரைக்கும் இஎம்ஐ எடுத்துக்கலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வெறும் சம் அமௌண்ட், அதாவது 3,500 அது மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மாதமும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இஎம்ஐ ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுப்பாங்க. இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்கள் நகைக்கு எவ்வளோ கடன் தொகை கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நகையிலேருந்து 70% வரைக்கும் நகைக்கான மதிப்புலேருந்து கொடுப்பாங்கன்றாங்க. ஆனால் நீங்கள் 2.5 லட்சத்துக்குள்ளே வாங்குறீங்கனாக்கா 85% வரைக்கும் கொடுக்குறாங்க. 2.5 லட்சத்துக்கு மேலேன்னா உங்களுக்கு 70% கொடுக்குறாங்க. நகைக்கான மதிப்புலேருந்து 70% கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய் நகையை வைக்கிறீங்கனாக்கா அது 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்குன்னா 85,000, அதாவது 1,70,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவே நீங்கள் கம்மியான அமௌண்ட், அதாவது 1 லட்சத்துக்குள்ளே வைக்கிறீங்க, 2.5 லட்சத்துக்குள்ளே வைக்கிறீங்கனாக்கா இந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்குனாக்கா 70%லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பேங்க்கில் கிடையாது, ப்ராசஸிங் சார்ஜஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்கில் இந்த இருக்கிறதுலே சேஃப்டியான பேங்க்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பேங்க் தான். இந்தியன் பேங்க்கில் நல்ல உறுதித்தன்மையான பாதுகாப்பான இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்தியன் பேங்க்கை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா இந்தியன் பேங்க்கில் செக் பண்ணுங்கள், அதை செக் பண்ணிவிட்டு உங்கள் நியர்பையில் வைக்கலாம். இதிலே அக்ரிகல்ச்சர் லோன் சொல்லுவாங்க, விவசாய கடன், நகைக்கடன், விவசாய நகைக்கடன் சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நாளில் நடத்துவாங்க இந்தியன் வங்கியில். அந்த டேட்டை கேட்டுட்டு அங்கே போய் வைக்கலாம். அப்போ வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 4.5%லேருந்து 6% வரைக்கும் வட்டி விகிதம் கொடுப்பாங்க. ரொம்ப குறைந்த வட்டியில் விவசாய நகைக்கடன் வச்சுக்கொள்ளலாம். இதை நீங்கள் தகவல் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சார் எனக்கு இந்தியன் பேங்க்கில் சார் வேறு எதனா பேங்க்கை பற்றி தெரியணும், அங்கே செயலாக்க கட்டணம் என்னவாக இருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் ரீபேமெண்ட் இருக்கும், இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி, எல்லா டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதற்கான வீடியோ மேக் பண்ணி தரேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.